வணக்கம் குருநாதா. வா ராமானுஜா, நீ இன்னும் உன் நகத்திற்கு புறப்படவில்லை? குருநாதா, ஒரு சில சந்தேகங்களை உங்களிடம் தெரிவித்து தெளிவு பெற விரும்புகிறேன். எதில் சந்தேகம் உனக்கு ராமானுஜா? சாதாரணமாக பாடத்தின் நடுவிலேயே நீ உன் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வாயே. அடியேன் கேட்க வந்தது இன்று எடுக்கப்பட்ட பாடத்தில் உள்ளவை பற்றியல்ல குருதேவா. நெடுங்காலமாக நடைமுறையில் உள்ள பூஜா விஷயங்களை பற்றி தெளிவு பெற விரும்புகிறேன். அதை தாங்கள்தான் அடியேனுக்கு புரிய வைக்க வேண்டும். சரி, சொல். எதில் உனக்கு இப்பொழுது சந்தேகம் வந்துள்ளது? சுவாமி, என் அப்பாவிடம் இருந்த சில ஓலைச்சுவடிகளை யதார்த்தமாக பார்க்க நேர்ந்தது. அதில் கோயில்களில் உள்ள ஆராதனை முறைகளில் 2 விதமான விதி கையாளப்பட்டு வருவது தெரிகிறது. அதாவது, ஒன்று வைகானச முறை என்றும் மற்றொன்று பாஞ்சராத்திர ஆகம முறை என்றும் உள்ளது. ஆமாம், 2மே நடைமுறையில் உள்ளதுதான். குருநாதா, அடியேனுக்கென்னவோ பாஞ்சராத்திர ஆகமமே அனாதியானது என்றும் கைக்கொள்ள சுலபமானது என்றும் தோன்றுகிறது. மேலும் அதன் வழிமுறை சிறப்பு அடியேனை ஈர்ப்பதாக இருக்கிறது. ராமானுஜா, வைகானசமோ பாஞ்சராத்திரமோ 2மே வேதாகம விதிக்கு உட்பட்டு வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றாலும் பாஞ்சராத்திரம் உன்னை ஈர்த்ததில் ஆச்சரியமே இல்லை. சுவாமி, அடியனுக்கு புரியவில்லையே. ஆம் ராமானுஜா, பகவான் தன் திருவாய் மலர்ந்தருளி கூறியதாயிற்றே பாஞ்சராத்திர ஆகம முறை. அதனால்தான் நீ அதில் ஈர்க்கப்பட்டிருக்கிறாய். சுவாமி, பாஞ்சராத்திர ஆகம முறை பற்றி தாங்கள் அடியனுக்கு விளக்கி அருள வேண்டும். உன் தந்தையே இதை பற்றி நன்கு அறிந்தவராயிற்றே. நீ அவரிடமே இதை பற்றி கேட்டு அறிந்திருக்கலாமே. இல்லை குருதேவா, என் அப்பா இனி இவர்தான் உன் ஆசான் என்று தங்களை காண்பித்ததற்கு பின்பு உங்களிடமே அடியேனின் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள விரும்புகிறேன். இதில் தவறொன்றுமில்லையே குருதேவா? நிச்சயம் தவறொன்றும் இல்லை. எனக்கு தெரிந்த வரையில் பாஞ்சராத்திரம் பற்றி உனக்கு எடுத்துச் சொல்லுகிறேன். கவனமாக கேட்டுக்கொள். அவசியம் குருதேவா. அனாதி காலமாக சில ஸ்லோகங்கள் உண்டு. வந்தே லக்ஷ்மிபதிம் தேவம் சங்கு சக்கர கதாதரம், வித்யாமூர்த்திம் ஹயக்ரீவம் சப்தார்த்த ஞானலப்தியே என்றும், பாஞ்சராத்திர ஆகமாச்சாரியம் வந்தே வைகுண்ட பூபதிம், பாஞ்சராத்திராஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயண ஸ்வயம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அளித்தவர் சாட்சாத் சர்வஜரான பகவானே. பகவானின் வாக்காலே வந்த கீதையைப் போல இந்த ஆகம சாஸ்திரமும் மிகவும் உயர்வானது. இந்த பாஞ்சராத்திர ஆகமம் 5 ராத்திரிகளில் முறையே முதல் நாள் அனந்தனுக்கும், 2ஆம் நாள் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருடனுக்கும், 3ஆம் நாள் இரவு சேனை முதலியான விஸ்வக்சேனருக்கும், 4ஆம் நாள் பிரம்மாவிற்கும், 5ஆம் நாள் ருத்ரனுக்கும் ஸ்ரீமத் நாராயணனால் முதன்முறையாக உபதேசிக்கப்பட்டது. பிறகு காலக்கிரமத்தில் பஞ்சாயுதங்களின் அம்சமாக தோன்றிய சாண்டில்யர், ஹௌபகாயனர், மௌஞ்சாயனர், கௌஷிகர், பரத்வாஜர் என்ற 5 மகரிஷிகளுக்கு அளிக்கப்பட்டது. ராத்திரம் என்ற சொல் பகலும் இரவும் கொண்ட நாள் முழுவதையும் குறிக்கும். ராத்திரம் என்ற சொல்லுக்கு ஞானம் என்ற பொருளும் உண்டு. இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் பகுதிகள் உள்ளதல்லவா குருதேவா? ஆமாம், வேதங்களில் 4 பிரிவுகள் உள்ளது போல் மந்திர சித்தாந்தம், ஆகம சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்திர சித்தாந்தம் என்று உள்ளது. இவை ஒவ்வொன்றையும் தெளிவிக்கும் நிறைய விளக்கப்பாடங்கள் உள்ளன. அவைகளில் ரத்தினங்கள் போன்று 3 இருக்கிறது. அவை
சாத்வதம், பௌஷ்கரம், ஜயாக்யம். இவற்றிற்கு முறையே ஈஸ்வர சம்ஹிதை, பரமேஸ்வர சம்ஹிதை மற்றும் பாத்ம சம்ஹிதை போன்றவை விளக்க நூல்களாக உள்ளன. இந்த பாஞ்சராத்திர ஆகம விதியின் பெருமை இதிகாசத்திலும் புராணங்களிலும் விளக்கமாகவும் கண்கூடாகவும் இருப்பதை பற்றி நான் அறிவேன். இதன் பெருமையை உணர்ந்து நம் சம்பிரதாய போஷகரான யமுனாச்சாரியார் ஆகம பிரமாண்யம் என்ற ஏட்டோலையை அளிக்க உள்ளதாக நான் அறிகிறேன். ஆஹா, பெருமை வாய்ந்த ஆச்சாரியர்கள் இதன் சிறப்பை பூரணமாக உணர்ந்திருப்பார்கள். அதுவே பாஞ்சராத்திரத்தின் உயர்வுக்கு சான்று. நன்கு சொன்னாய் ராமானுஜா. காலத்தின் கோளாறினால் பல கோவில்களில் இந்த ஆகமம் இல்லாமலும் பல இடங்களில் இதன் பெருமை குன்றியும் போயுள்ளது. இம்முறை பற்றி நீ ஆராய்ந்து தெளிய முயற்சிப்பது பகவத் சங்கல்பமே. நான் முன்போல் மாணாக்கனாக இருந்த போதும் இப்போது பாடசாலையின் ஆசிரியனாக வீற்றிருக்கும் போதும் இது பற்றி ஆராய வேண்டுமென்று எனக்கு தோன்றியதே இல்லை. ஆனால் இந்த சிறிய வயதில் உனக்கு உள்ள ஊக்கம் என்னை பிரமிக்க வைக்கிறது. எதிலும் ஒரு வித்தியாசமானவனாகவும் முன்னோடியானவனாகவும் நீ இருக்கிறாய். உன்னால் இந்த பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரத்திற்கு ஒரு புத்தொளி ஏற்பட போகிறது என்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். முயற்சிகள் கைகூட தங்களது ஆசிகள் என்றும் வேண்டும் குருதேவா. முயற்சி செய்யும் பொழுது காரியம் கைகூடுவது நம் உழைப்பை பொறுத்து அமையும் என்பதை நீயும் அறிந்திருப்பாய். இருப்பினும் என் ஆசிகள் உனக்கு என்றும் பூரணமாய் உண்டு. வணங்குகிறேன். வாருங்கள் கருப்பண்ணரே, நலமாக இருக்கிறீர்களா? ஆஹா, இந்த கூரத்தில் வீற்றிருக்கும் நம் ஆதிகேசவன் கருணையால் மிகவும் நலமாக இருக்கின்றேன். தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? குறையொன்றும் இல்லை. நலமாக இருக்கின்றீர்களா அம்மா? நலமாக இருக்கிறேன். என்ன கூரேசரே, சௌக்கியம்தானே? சௌக்கியம். இப்படி ஒவ்வொருவரையும் தனித்தனியே விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தந்தையார் நலம் என்றால் நாங்கள் அனைவரும் நலம்தான். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் நலமாக இருக்கின்றேன் என்று ஒருவர் சொல்லும் போது அது எனக்கு அலாதியான மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் தான் தனித்தனியே விசாரிக்கின்றேன். பரவாயில்லையே, மற்றவரின் நலத்தில் மகிழ்ச்சியை காண்கிறீர்களே, அது எவ்வளவு உயர்ந்த குணம். என்ன கருப்பண்ணரே, வெகு நாட்களாக உங்களை ஊரிலேயே காணவில்லை. எங்கேயாவது வெளியூர் பயணம் போயிருந்தீரோ? ஆமாம், வியாபாரம் தொடர்பாக மலையாள நாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. தரமான மிளகு அங்குதானே கிடைக்கின்றது. அதனால் அங்கிருந்து மிளகை கொண்டு வர ஏற்பாடு செய்துவிட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம், கருப்பண்ணரின் பலசரக்கு கடை தரத்திற்கு பேர் போனதல்லவா? தங்களின் அன்னதானம் சிறப்பாய் நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா? நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. சில பருப்பு வகைகளை நம்மிடமிருந்து வாங்குவதை வெகுவாக குறைத்து விட்டீர்களே. முன்பிருந்த அளவை விட அன்னதானத்தை இப்போது குறைத்து விட்டீர்களோ? இல்லையே, சொல்லப்போனால் முன்பை விட அதிக அளவு அன்னதானம் இப்போதுதான் நடக்கிறது. அப்படியா? பெருமாளின் அனுகிரகம் நன்றாக நடக்கட்டும். ஆனால் என்னிடம் வாங்கும் பருப்பு வகைகளின் அளவு மட்டும் குறைந்து விட்டதுதான் ஏன் என்று தெரியவில்லை. வேறெங்காவது கொள்முதல் செய்கிறார்களோ என்னவோ? கோரேசா, இது பற்றி சற்று விசாரி. நம் கருப்பண்ணரிடமே எல்லாவற்றையும் கொள்முதல் செய்து கொள்ளச் சொல். சரி அப்பா. மிக்க நன்றி. பெருமாளை சேவித்தாயிற்றா? இல்லை, இனிதான் சேவிக்க வேண்டும். சரி, நான் புறப்படுகிறேன். நீங்கள் பெருமாளை சேவிக்க செல்லுங்கள். வருகிறேன். அப்பா, நீங்கள் இருவரும் செல்லுங்கள். நான் சற்று அன்னதானம் நடப்பதை மேற்பார்வை பார்த்துவிட்டு பிறகு வருகிறேன். சரி.
ஐயா, கொஞ்சம் வெஞ்சனம் கூடுதலாக வையுங்கள் ஐயா. ஏன் வெஞ்சனம் இல்லாமல் இது உள்ளே இறங்காதோ? ஆமாம் ஐயா. என்னது ஆமாமா? மாட்டை தானமாக கொடுத்தால் பாலை கறக்க கூட ஒரு ஆளை கேட்பீர்கள் போல் இருக்கிறதே. போ, இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஐயா, கோபிக்காதீர்கள் ஐயா. சில நாட்களாக நீங்கள் கொடுப்பது வாயில் வைக்க முடியாமல் போய்விட்டது ஐயா. பசித்தவன் ருசியை எதிர்பார்க்க கூடாது. கிடைத்ததை சந்தோஷமாக சாப்பிட வேண்டும். போ, அடுத்த ஆள் நிற்கிறார் பார், போ. இதற்கு மேல் ஆட்கள் வரமாட்டார்கள். முடித்து விடுங்கள். சரி ஐயா. சரி, பிடி, எடுத்துக்கொண்டு போவோம். எடுத்துக்கொண்டு போவதா? இவ்வளவு மீதம் இருக்கிறதே. ஆமாம், அதற்கு என்ன செய்ய? ஆட்கள் வந்தால் தானே கொடுப்பதற்கு. இனி யாரும் வரமாட்டார்கள். நேரமாகிவிட்டது. எடுத்துக்கொண்டு போவோம். இவ்வளவு மீதம் இருக்கிறதே, எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்வது? வெளியில் எடுத்துக்கொண்டு போய் கொட்டுவோம். ஆடு மாடு என்று ஏதாவது சாப்பிடட்டும். ஒரு கைப்பிடி. நில்லுங்கள். ஏன் அன்னம் இவ்வளவு மிகுந்திருக்கிறது? அன்னதானம் பெற்றுக்கொள்ள ஆட்கள் வருவது சில நாட்களாக குறைந்து விட்டது. அப்படி வருபவர்களும் விரும்பி சாப்பிடுவதில்லை. முகம் சுழித்தபடி வேண்டா வெறுப்பாக சாப்பிடுகிறார்கள். நானும் பார்த்தேன். சரி, இதை முன்னமே என்னிடம் ஏன் சொல்லவில்லை? நிலைமை சரியாகிவிடும் என்று நினைத்தோம். இதில் கொஞ்சம் அன்னம் வை. வேண்டாம் எஜமா, நீங்கள் எதற்கு இதை சாப்பிட வேண்டும்? தங்கள் இல்லத்தில் அருமையான சாப்பாடு காத்திருக்கும். இது வேண்டாமே. வை. என்ன இது? வேகாத பருப்பு, முற்றின காய்கறிகள். நான் தான் வேண்டாம் என்று சொன்னேனே எஜமா. ஏன் இதை வேண்டாம் என்று மக்கள் ஒதுங்கி போகிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? தானமாக கொடுக்கிறோம் என்பதால் தரமானதை கொடுக்க வேண்டாம் என்று அர்த்தமா? ஏனப்பா, அங்கு சமையல் கூடத்தில் சமையல்காரனை மாற்றிவிட்டார்களா என்ன? இல்லை எஜமா, அதே பழைய சமையல்காரர் தான் இன்றும் பணியில் இருக்கிறார். அவர்தான் அன்னதான பிரசாதத்தை சமைக்கிறார். பாடசாலையிலிருந்து வந்திருக்கிறான். பிறகு தேசிய உத்திரத்தை எல்லாம் கிழித்து கொண்டு தெருவில் இறங்கிவிட்டானா. பிறகு அப்பாவும் அம்மாவும் அவனிடம் போய் வீட்டிற்கு வா என்று கெஞ்சி இருக்கிறார்கள். வீடா? எந்த வீடு? நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்கிறானாம். வயிற்றெரிச்சல். காந்திமதி, காந்திமதி, என்னவாயிற்று? இந்த கட்டையில் நன்றாக எடுத்துக் கொண்டு விட்டேன். என்ன காந்திமதி, கீழே கிடப்பதை கூடவா நீ கவனிக்காமல் நடந்து வந்தாய்? வர வர
உன் கவனம் எங்கோ சிதறிக் கிடக்கிறது. சில நாட்களாக நீயாக இல்லை. சரி, இப்படி உட்கார். பரவாயில்லை சுவாமி, நாம் பிரகாரத்தை சுற்றலாம். சொன்னால் கேட்க மாட்டாய். பிறகு உன் விருப்பம். அதற்கில்லை சுவாமி. ராமானுஜன் இன்னும் சற்று நேரத்தில் அகத்திற்கு வந்து விடுவான். பாவம், பசியாக இருப்பான் அவன். அதற்குள் நாம் பிரகாரத்தை சுற்றிவிட்டு அகத்திற்கு திரும்பலாம். அவன் வந்தால் நமக்காக காத்திருக்க போகிறான். நீ அதையெல்லாம் யோசிக்காமல் உன் காலை நன்றாக உதறிவிட. சுளுக்கு பிடித்திருக்க போகிறது. இல்லை சுவாமி, இப்போது கொஞ்சமும் வலி இல்லை. வாருங்கள், புறப்படலாம். இரு காந்திமதி, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். ஏன் சில நாட்களாக உன் முகம் வாடியே காணப்படுகிறது? என்னவாயிற்று உனக்கு? இன்னும் ராமானுஜன் பற்றிய அந்த கனவை நீ மறக்கவில்லையா? காந்திமதி, நான் உன்னிடம்தான் கேட்கிறேன். சுவாமி, அது பாட்டிக்கு என்ன? நான் கண்ட கனவு விடியற்காலை என்பதால் அது பலிக்க நிறைய வாய்ப்பிருக்கிறது என்று பாட்டி சொன்னார். பாட்டி சொன்னதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. அவர் எப்போதுமே நடக்காத ஒன்றை பெரிதுபடுத்தி சொல்வார். அதையெல்லாம் நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். இல்லை சுவாமி, அந்த பாட்டியின் உறவினரின் அகத்திலேயே நடந்த ஒரு சம்பவத்தை அவர் என்னிடம் கூறினார். என்னைப் போலவே பாட்டியின் உறவு பெண்மணியும் கனவு கண்டிருக்கிறாள். இப்போது அவளின் மகன் சந்நியாசியாக மாறி அகத்தை விட்டே சென்று விட்டானாம். போதும், நிறுத்து காந்திமதி. அந்த பாட்டிக்கு அகத்தில் பெரிதாக வேலை ஒன்றுமில்லை. மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்ற பக்குவமும் இல்லை. அதனால் அவர் வாய்க்கு வந்தபடிதான் ஏதேதோ பேசுவார். ஏன், அவரின் மருமகளையே எடுத்துக்கொள். அந்த பாட்டியின் வாய்க்கு பயந்து கொண்டு பாதி நாட்கள் தங்கள் பிறந்த அகத்திலேயே தங்கிவிடுகிறாள். இதில் ஊர் வம்பு வேறு. அப்படி என்றால் நான் கண்டு கனவு பலிக்காதல்லவா? காந்திமதி, அசடு போல் நடந்து கொள்ளாதே. உன் பயமே உனக்கு சத்ரு. வீண் கவலையை தூக்கி எறி. எப்படிப்பட்ட குழந்தை நம் ராமானுஜன்! எத்தனை மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். தேவையில்லாமல் அவனை பற்றி ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு நீயாக உன்னை வருத்திக் கொள்ளாதே. இப்போது அவன் படிப்பிலும் சாஸ்திர ஆராய்ச்சியிலும் கவனத்தை செலுத்துகிறான். சிறிது காலம் சென்றால் திருமணத்தை செய்து கொண்டு தம்பதி சமேதமாக புன்சிரிப்போடு உன் முன் வந்து நிற்பான்.